பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ரீத்துக்குரியவர்கள், இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது மிகவும் அதிக சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் எப்படியாவது உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அடியார் வாஞ்சிக்கின்றேன். நீங்களும் கூட இதை தவறாது பார்த்து இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தைகள் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துபவைகளாக இருக்கின்றன. நீங்கள் எங்கோ ஒரு இடத்துல இருந்த செய்தியை தினந்தோறும் கேட்டு வருகிறீர்கள். இப்படி கேட்பதன் மூலமாக அடியாரோடு கூட நீங்கள் இணைந்து ஒரு குடும்பமாக மாறி என்னுடைய சகோதரிகளாய் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்திற்காக தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை 3வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். வெறுமனை பாடல்களை பாடி ஆராதனை செய்து செய்திகளை கொடுத்து ஜனங்களை அனுப்பிவிடாதபடி தனித்தனியாக அவர்களுக்காக எவ்வளவு நேரம் என்றாலும் நாம் காத்திருந்து ஜெபிப்போம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய போராட்டமாக, பிசாசு போராட்டமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், எங்கே வெளிப்படாத ஆவியாக இருந்தாலும் அங்கே வெளிப்படும். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து வருகிறார். நீங்களும் வந்து விடுதலையை இலவசமாய் பெற்று செல்ல வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியில் நானும் கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த ஜோசப்பண்ணன் அவர்களும் நாசிரியர் ஜெப ஜாம்பவான் வரவேல் செய்கிறையா அவர்களும் 3 பேரும் இணைந்து உங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிப்போம். மெய்ஞானபுரம் யோவானன் தலைமையில் மிக சிறப்பான சுவையான உணவு தயார் செய்யப்பட்டு பரிமாறப்படும் என்பதையும் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற நீங்கள் அறிவீர்கள், தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இல்லத்தை, ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நான் நடத்தி வருகிறோம். நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக தினந்தோறும் ஜெபம் நடக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. பல தரப்பட்ட ஊழியக்காரர்களை வல்லமையாய் நாம் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்காக தினந்தோறும் நாம் ஜெபங்களை ஏறெடுத்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 3 வேளையும் மிக சிறப்பான விதவிதமான உணவுகளையும் நாம் பரிமாறி வருகிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எப்படியாவது இந்த முதியோர் இல்லத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிற வயதான அந்த ஏழை முதியவர்களை நினைத்து அவர்களுக்கு நீங்களும் கூட விருந்தளிக்கலாம் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, இதோடு கூட நான் விட விரும்பவில்லை. பக்கத்தில் ஆண்டவர் நமக்கு காணியாய்ச்சியாக நிறைய இடங்களை கொடுத்துருக்கிறார். அதில் நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் மற்றும் ஸ்கூலையும் நான் கட்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். அது 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1:12 முதல். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்தலிமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாய் யாக்கோபும் செலாத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரராய் யூதாவும் தரித்திருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள்.
அந்நாட்களில் சீசரில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தார்கள். இந்த கப்பல் உடைந்து போய்விட்டது. இயேசு சுவாமி எனப்பட்ட அந்த ஊழிய கப்பல் 3 வருடமாக அழகான கப்பலாக, தங்க கப்பலாக, இயேசு சுவாமி அங்கே தலைவராக கம்பீரமாக இருந்து இந்த 12 சீசர்களுடன் இருந்து இந்த கப்பல் அழகாக பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருந்தது. அநேக இடங்களுக்கு அது பிரயாணித்தது. பார்ப்பதற்கு மிக அழகான கப்பலாக இருந்து இப்பொழுது உடைந்து விட்டது. ஆண்டவர் அங்கே தேவனுடைய வார்த்தைகளின்படி சிலுவையில் அறையப்பட்டு நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்துவிட்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி போய்விட்டார். அதன் பிறகு இந்த கப்பல் என்ன செய்தது? உடைந்து போன இந்த கப்பல் எப்படி கெட்டப்பட்டது, மறுபடியும் கெட்டப்பட்டது என்பதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரே ஒரு ஆண்டவர் போய்விட்டார். இப்பொழுது கடைசியிலே நாம் கேட்டோம், 120 பேர் சீசர்கள் கூடியிருக்கிறாங்க. இது தவிர்த்து பெண்கள், நிறைய பெண்கள், மதலேனா மரியாள், மார்த்தாள், மேரி, நிறைய பேர் இருக்காங்க. ஏசப்போட தாயார், சகோதரர்கள், சகோதரிகள் அவங்கெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்காங்க. நிறைய கூட்டம். எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல மேல் வீட்டில் ஏறி அவர்கள் ஒன்று கூடி அவர்கள் ஜபித்தார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். கப்பல் உடைந்து விட்டது என்பது உண்மைதான். இந்த சீசர்கள் எல்லோரும் சரி உடைஞ்சு போயிடுச்சு, இனி என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவங்க நினைக்காம, நம்முடைய ஆண்டவர் பரமேறி போன பிறகு நாம் அந்த கப்பலை ஓட்டுவோம், தயார் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் அதில் தைரியமாய் ஒரு முடிவெடுத்து ஒருமனப்பட்டு அதற்கான பிரயாசங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று இந்த வசனங்கள் நமக்கு அழகாக சொல்லி காண்பிக்கின்றன. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருக்கிறது என்பதுதான் நான் கேட்க விரும்புகின்ற ஒரு கேள்வி. கப்பல் திடீரென்று உடைந்து போய்விடும். எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் என்ன, டைட்டானிக் கப்பல், ஐயோ அது ஆரம்பிக்கிற பொழுது அவ்வளவு ஓகோ என்று சொல்லி சொன்னார்கள். எத்தனையோ கோடிகளை போட்டு கட்டினார்கள். முதல் பிரயாணத்திலேயே பாறைகள் மேலே போய் முட்டி அந்த கப்பல் மூழ்கி போய்விட்டது. எத்தனையோ வியாபார கப்பல்கள் மூழ்கி போயின. ராஜாக்களுடைய புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அந்த ராஜாக்கள் செய்த கப்பல்கள், அநேக கப்பல்கள் மூழ்கி போயின என்று நாம் காண்கிறோம். கப்பல்கள் மூழ்கி போகலாம், சில நேரங்களில் தங்கங்களை கொண்டு வரலாம். சலமோன் ராஜா செய்த கப்பல்கள் தங்கங்களை கொண்டு வந்தன. அவரை மென்மேலும் அந்த கப்பல்கள் பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்றன என்றெல்லாம் நான் வாசிக்கிறோம். இப்படி இருக்கத்தக்கதாக பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் கப்பல் தங்கங்களை கொண்டு வரலாம். உங்கள் வாழ்க்கை எனும் கப்பல், வியாபாரம் எனப்பட்ட அந்த கப்பல், நட்பு எனப்பட்ட கப்பல், இல்லைன்னா ஊழியம் எனப்பட்ட ஒரு கப்பல், திருமண வாழ்க்கை எனப்பட்ட கப்பல் அழகாக போகலாம். சில நேரங்களிலே அது உடைந்து போய்விடும். எதிர்பாராத புயல் காற்றுகள் வருகிற பொழுது, எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிற பொழுது வாழ்க்கை படகு நொறுங்கி போய்விடுகிறது. அப்பொழுதுதான் நாம் எப்படிப்பட்ட மனநிலைமை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு சிலர் உடனடியாக மனம் சோர்ந்து போயிடுவாங்க. இவ்வளோ பெரிய ஆள் செய்த ஊழியம், அவரே போயிட்டார், இனி என்ன இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாரும் அப்படி சோர்ந்து போயிருக்கலாம். இதுதான் பொதுவாக மனிதனுடைய மனநிலைமை. ஆனால் இவர்கள் விடவில்லை. நாம் ஆண்டவர் செய்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஒருமனப்பட்டு மேல் வீட்டில் ஏறி பல நாட்களாய் கூடி ஜெபித்தார்கள் என்று காண்கிறோம். இதை நாம் பாராட்ட வேண்டும். சீசரிடத்திலிருந்து அவருடைய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் இருந்தும், அவருக்கு பின்பாய் வந்த பெண்களிடத்திலும் அவர் மேலே வைத்த அந்த அன்பு அவர்களை தொடர்ந்து கூடும்படியாக, ஜெபிக்கும்படியாக, அந்த ஐக்கியத்தை விட்டுவிடாமல் இருக்கும்படியாக, இயேசு கொடுத்த பணிகளை செய்ய வேண்டும் என்கிற அந்த தாகத்தினாலே அவர்கள் இணைந்து தொடர்ந்து அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் காண்கிறோம். நாம் பரவசப்படுகிறோம். அந்த அன்பை விட்டு அவர்களால் போக முடியவில்லை. ஏசப்பா மேலே வைத்த அன்பினால் விட்டு அவர்களால் போக முடியல. அந்த ஊழியத்தை விட்டு அவங்களால போக முடியல. அந்த ஐக்கியத்தை விட்டு அவங்களால போக முடியல. கர்த்தர் பணிகளை செய்யாமல் பாதியில் விட்டுடலாமான்னு அவங்க நினைக்கல. நம்ம போராடுவோம், நம்ம ஏதாவது முயற்சி எடுத்து பார்ப்போம்னு சொல்லி அவங்க போராடினாங்க. இந்த மனநிலைமை தான் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும் என்று பிரியத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களை நான் அழைக்கின்றேன். எது உடைந்து போனால் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கட்டி காத்த எத்தனையோ வருடங்களை கட்டி எழுப்பி எத்தனை கட்டடங்கள் இடிந்து போனால் என்ன, கப்பல்கள் இடிந்து போனால் என்ன, உறவுகள் இடிந்து போனால் என்ன, நட்புகள் இடிந்து போனால் என்ன, சில நேரங்களில் குடும்ப உறவுகள் உடைந்து போனால் என்ன, ஊழியங்கள் கட்டி காத்து எழுப்பி கஷ்டப்பட்டு எழுப்பிய ஊழியங்களை சாத்தான் இடித்து போட்டால் என்ன. பிரியத்துக்குரியவர்களே, அதை நினைத்து கவலைப்பட்டு நாம் அதிலேயே மூழ்கி போவதை விட, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, பிரதர் தெரியுமா, சிஸ்டர் தெரியுமா, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி புலம்பி நம்முடைய காலங்களை நான் கழிப்பதை விட, மறுபடியும் நான் கெட்டுவேன், நான் மறுபடியும் எழும்புவேன்,
நீதிமான் ஒரு தினம் அல்ல 7 தினம் விழுந்தாலும் அவன் எழும்புவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பார். நான் மறுபடியும் எழும்புவேன், மறுபடியும் ஊழியத்தை செய்வேன், மறுபடியும் என்னுடைய பிஸ்னஸை நான் செய்வேன், மறுபடியும் நான் படிக்க போவேன். ஒருக்கா ஃபெயில் ஆகிட்டா என்ன, மறுபடியும் நான் படிக்க நான் போவேன். இந்த நீட் எக்ஸாமில் ஒருக்கா நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா என்ன, இன்னொருக்கா நான் நிச்சயமாக கடினமாய் உழைத்து ஆண்டுடைய துணையோடு நான் எழுதுவேன். பிஸ்னஸில் இத்தனை கோடி ரூபா போயிடுச்சு, பரவாயில்லை, நான் சில லட்சங்கள் கையில் இன்னும் இருக்கல, அதை வைத்து நான் எப்படியாவது இன்னொரு பிஸ்னஸ் நான் ஆரம்பிப்பேன். மறுபடியும் நான் கட்டி எழுப்புவேன், என் படகை மறுபடியும் நான் கட்டி எழுப்புவேன், என் வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன், விழுந்து போனவைகளை மறுபடியும் எழுத்து நான் கட்டுவேன் எனப்பட்ட அந்த மன நிலைமை, அந்த தைரியம், அந்த ஊக்கம் உங்களுக்குள்ளே, அந்த உற்சாகம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் தேவையானதாக இருக்கிறது. அநேகருக்கு அப்படிப்பட்ட உற்சாகம் இல்லாதபடியினால்தான் அவர்கள் வாழ்விலே விழுந்து போவதை நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், இல்லவே இல்லை. எத்தனை படகுகள் இடிந்து போனாலும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தவைகள், கஷ்டப்பட்டு உருவாக்கியவைகளெல்லாம் அழிந்து போனாலும், நாம் மறுபடியும் அதை கட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் உற்சாகத்தோடு கூட எழும்ப வேண்டும். அதற்கு மன வலிமை வேண்டும், ஆண்டவரிடத்தில் அன்பு வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை இருந்தால்தான் நாம் அப்படிப்பட்ட துணிவோடு கூட நாம் எழும்ப முடியும். நீங்கள் மறுபடியும் எழும்பிடவே கூடாது, நீங்கள் மறுபடியும் முயற்சி செய்திடவே கூடாது, மறுபடியும் நீங்கள் போராடிடக்கூடாது தான் சாத்தான் அவன் காத்துக்கிட்டே இருப்பான், அவங்களை தள்ளிக்கிட்டே இருப்பான், டெட் எண்டுக்கு தள்ளிக்கிட்டே இருப்பான். நீ எவ்வளோ நினச்சாலும் ஒன்று நடக்காதுப்பா, பேசிக்கிட்டே இருப்பான். இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் நீ செவி கொடுக்காதீங்க. நான் பூமியில் இருக்க மட்டும் நான் போராடுவேன், நான் ஆண்டவருக்காக எழும்புவேன் எனப்பட்ட மன உறுதி உங்களுக்கு வேண்டும். அதைத்தான் இந்த சீசர்கள் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரியம் என்னென்னா, ரெண்டாவதாக 120 சீசர்கள், எத்தனையோ பெண்கள், எப்போ 120 ஆண்கள் இருக்காங்கன்னா 1000 பெண்கள் இருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் கூட்டத்து கொஞ்ச நபர் எண்ணிக்கையில் தான் வருவாங்க. சர்ச்சில் பாருங்கள், பெண்கள் பெரிய எண்ணிக்கையில் இருப்பாங்க. எப்பொழுதுமே பெண்கள் அதிகமாக ஜெபிப்பாங்க. ஸோ 200-300ன்னு மினிமமாக வச்சுக்கோமே. ஏசப்பா ஃபேமிலியில் ஒரு 10-15 பேர், சீசர்கள் 11 பேர், பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர்கிட்ட ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபித்து இந்த பிரயாசத்தை எடுக்கிறாங்க. ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி போய்விட்டார். அவர்தான் கப்பல் கேப்டனாக இருந்தார். இப்பொழுது இந்த கேப்டன் இல்லை. இப்பொழுது புதிதாய் நான் கெட்டப்போகிற இந்த படகிலே நாம் செலுத்த வேண்டும் என்றால், அது போக வேண்டும் என்றால், ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக நம்ம 200-300 பேர் ஒன்று கூடாதான் அது நடக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கெட் மை பாயிண்ட், யூ கெட் மை பாயிண்ட். One Jesus Christ is gone. Now that 300, 400, 500 people are together to replace him. ஒரு பேதுரு அல்ல, ஒரு யோவான் அல்ல, ஒரு அந்திரேயா இல்ல, 300 பேர் ஒன்று கூடுறாங்க. நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஜெபிப்போம், ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம், வாங்க ஒருமனப்படுவோம் என்று சொல்லி ஒருமனப்பட்டால் தான் மறுபடியும் இந்த கப்பல் எழும்பும், மறுபடியும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆண்டவர் செய்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறும், அப்பொழுதுதான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒரு டீமாக ஒன்று கூடி ஒருமனப்பட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களா. யூனிட்டி ஸ்ட்ரென்த். இன்னைக்கு நிறைய பேருக்கு மத்தியில் இன்னைக்கு ஒரு ஒருமனப்பாடு என்பது இல்லாமலே போய்விட்டது. 300 பேர் 400 பேர் நான் கணக்கு சொல்கிறேன். நீங்கள் 2 பேர் 3 பேர் ஒருமனப்படுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏனென்றால் அந்த அளவிற்கு இன்றைக்கு நான் தான் என்கிற எண்ணம் இருக்கிறபடியினாலே, நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும்னு எல்லாருமே சொல்கிறதுனால எப்படிங்க ஒருமனப்பாடு இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்வதை கேட்போம், இயேசுவை முன்னிலைப்படுத்துவோம், நாம் இயேசுவை முன்பாய் வைத்து வெற்றி பெறுவோம் என்கிற அந்த காலங்கள் மாறி, நான் சொல்றது தான் கேட்கணும், நான் சொல்றதை கேட்கலங்க இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவிற்கு இன்னைக்கு சாத்தான் பிரிவினைகளை கொண்டு வந்து விட்டான். ஆனால் இங்கே நாம் மிகவும் பாராட்ட வேண்டிய காரியம், இங்கே நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய காரியம், ஏசப்பா மேலே போன பிறகு எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க. ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, ஏசப்போட தாயார் வந்துட்டாங்க, 11 சீசரில் வந்துட்டாங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கப்பலை கட்ட ஆரம்பித்தார்கள். இதை போலவே எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே தீர்க்கதரிசியின் புத்திரர்களோடு அவர் இருந்தார். அவங்க எல்லாரும் ஒன்று கூடி யோர்தான் நதி ஓரமாக இருந்த மரங்களை வெட்டி தங்களுக்கென்று ஒரு பெரிய வீட்டை அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். பாபேல் கோபுரத்தையும் கூட எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டு கட்ட ஆரம்பித்த பொழுது அதை தடுக்க முடியவில்லை. ஆண்டவர் அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு லாங்குவேஜ் எல்லாம் நிறையா டிவைட் பண்ணி நிறைய மொழிகளை உருவாக்கினபடினால அவங்களால சேர்ந்திருக்க முடியல. அதனால தான் கட்ட முடியாமல் போச்சு. ஒருமனப்பட்டு ஒரே லாங்குவேஜில் இருந்தால் கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க.
பிரியத்துக்குரியவர்களே, இங்கே 300 பேர் ஒருமனப்பட்டாங்க. நம்மகிட்ட இன்னைக்கு 300 பேர் இல்லாமல் இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கோம் இல்லையா? இல்லை ஒரு 2-3 பேர் இருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாம் ஒருமனப்படுவோம். இல்லை ஊழியம் ஒரு 2-3 பேர் சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, சேர்ந்து ஊழியம் செய்றீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒருமனப்படுங்க. மிகப்பெரிய காரியங்களை காண்பீங்க. தனிமையிலே நின்று ஒரு காலம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஒரு பெரிய ஊழியம் கட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். எல்லாரும் வாங்க, ஒன்று கூடுவோம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம் வாங்க, மேல் வீட்டுக்கு போவோம் வாங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம், தேற்றவாளனுக்கான ஜெபிப்போம் வாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு ஒருமனப்பாடு அங்கே உண்டாயிற்று என்று நான் காண்கிறோம். உங்க கூட இருக்கவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருமனப்பட்டு உங்கள் தரிசனங்களை சொல்லி அவங்களுக்கும் அதே ஐடியாக்களை ஏற்படுத்தி எல்லாரும் ஒத்த ஒரு தரிசனத்தோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் அதை யூனிட்டி ஸ்ட்ரென்த்து எல்லாம் சேர்ந்திருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் தரிசனங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஒன்று யூனிட்டி, அடுத்தாப்புல அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. எத்தனை பேர் இருந்து ஒருமனப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணுங்க. சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு வல்லமை இருக்குன்னு தெரியுமா? ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைத்து அவன் அந்த வியாதியஸ்தனை படுக்க வச்சு மூப்பர்களை எண்ணெய் பூசி ஜெபிக்க சொல்லுங்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லு. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். மூப்பர்கள் எல்லாம் ஊழியக்காரெல்லாம் ஒன்று கூடி ஜெபம்ட்டாங்க அப்படின்னு அந்த இடமே அசையும். மிகப்பெரிய காரியங்கள் சம்பவிக்கும். இதை ஆண்டவர் நன்கு அறிந்துதான் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஏவுறாரு. எல்லாரும் மேல் வீட்டில் போய் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. 300 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஐயோ, நானும் அந்த கூட்டத்தில் போய் இருந்து சேர்ந்து ஜெபிச்சிருப்பேன், நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் எங்கே ஜெபிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும்னு தான் ஓடும். நேசரத்து சர்ச்சில் ஒரு தூண் உண்டு, அதில் சாஞ்சி உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய நேரங்கள் நேரு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன். அதேமாதிரி நேசரத்தில் தேரின்னு சொல்லுவாங்க. சண்டே ஆனால் அங்கே வெளியே போய் தேரியில் மரத்துக்கு இல்லைன்னு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கே போய் ஜெபம் பண்ண சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ சோராபானான்னு சொல்லி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணேன். இரவு நேரம் ஆச்சுன்னா நான் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து என் வீட்டு செவர்கள் சாட்சி கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி சத்தம் போட்டு ஜெபிப்பேன். தனி மனிதனாய் ஜெபிக்கும் பொழுதே அவ்வளோ வல்லமையை ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிச்சவொன்னே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். கூடி ஜெபம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே மிகப்பெரிய அற்புதங்களை எதிர்பார்க்கலாம். இவங்க எல்லாரும் ஒருமனப்படுறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, அவங்க எல்லாம் கெட்டணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபித்தார்களாம். பிரியத்துக்குரியவர்களே, சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. குடும்ப ஜெபம் இல்லாமல் நம்மளால் வெற்றியுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க. பிள்ளைகளை வாழ்க்கையை கெட்டி எழுப்ப முடியாது. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. குடும்ப ஜெபம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எப்பொழுதும் சேர்ந்து பாடல்களை பாடி பைபிள் வாசித்து சின்ன தியானத்தை செய்து எல்லாரும் ஒருமனப்பட்டு பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய காரியங்கள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் மாறிப்போகும், எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் ஓடிப்போகும். ஆனால் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடாக இருக்கிறது. எல்லா ஆபத்துகளும் வந்துவிடும். எனவே நாம் எப்பொழுதும் ஜெபிப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளை பழக்குவோம். நம்ம ஜெபிக்கிறத பார்த்து அவங்க உட்கார அவங்களும் நாளைக்கு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. நாளை பின்ன அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க ஜெபிக்க சொல்லி கொடுப்பாங்க. வாழ்க்கை ரொம்ப இன்பகரமானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி அங்கே கூடுறாங்க. தே ஆர் கேதரிங் டுகெதர், தே ஸ்டார்ட் ப்ரேயிங். அவங்களுக்கு வேறு எதுவுமே வேலையே கிடையாது, எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்கள். அப்போது 15வது வசனம், மன்னாட்களில் சீசரில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று சகோதர இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறிக்கிறது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். அப்படி இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு பிறகு பாருங்கள் 22 வசனத்துக்கு வரும். அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களெல்லாம் எங்களிலே கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு இருந்ததை குறித்து எங்களுடைய சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பாசுபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க.
இவங்க 2 பேரில் யாருன்னு சொல்லி எங்களுக்கு காண்பீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. இதில் நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பேதுரு எஞ்சி நிற்கிறார், பேசுகிறார். ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஏசப்பா எப்பவும் 12 சீசனில் கூப்பிட்டு போனாங்க. யூதாஸ் அழிஞ்சு போயிறாரு. அவருடைய பண ஆசை, அவருடைய சுயநலம், ஏசப்பா கூட இருந்தாலும் மனதளவில் அவங்க கூடயே இல்லாதனாலையும், ஊழியத்தை விட ஆண்டவரை விட வேறு பல காரியங்கள் பெரிதாய் தெரிஞ்சதுனால அவர் சாத்தான் கொண்டு போயிடுறான். பேர் சொல்கிறாரு, 12 பேர் கண்டிப்பாக இருக்கணும், அந்த இடத்த ரீப்ளேஸ் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல நின்று பேசுகிறார். ஃபஸ்ட்டு காரியம் அவங்க ஜெபம் பண்ணது ஆண்டவரை யூதாஸ் இடத்துல யாரை கொண்டு வரணும்னு எங்களுக்கு காமிங்க, ரீப்ளேஸ் பண்ணணும். நான் சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த டீம் நல்ல டீம். ஒருவர் போய்விட்டார் என்றால் இந்த இடத்துல சரியான ஒரு நபரை அங்கே அமர்த்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதற்காக அவர்கள் பாரத்தோடு ஜெபம் பண்றாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆள் போயிட்டாருன்னா அந்த இடத்துல சரியான ஆளை கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டியே ஆகணும். இல்லைன்னா அது ஆபத்தில் கொண்டு போய் அது முடிந்து விடும். சரியான ஒரு நபரை நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கு ஜெபம் பண்ணணும். 2 பேரை வச்சு அதில் யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி சிஎஸ்ஏயில் குருவானவர்கள் நிறைய பேரை போட்டி போட வச்சு 4 பேரில் ஒருத்தரை பேராயராக தேர்வு செய்வாங்க, பிஷப்பை தேர்வு செய்வாங்க. அது இது அடிப்படையில் தான் வருது. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், நீங்கள் எங்களுக்கு காமிக்கணும், யார் சரியான ஹேண்டுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல, நீங்கள் காமிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ரீப்ளேஸ்மெண்ட் அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்களா? Have you understood that replacement is very very important? ஒரு சீட் எம்டியாக இருக்குன்னா அந்த இடத்த அப்படி விடாமல் அதில் ஒரு சரியான ஆளை மறுபடியும் உட்கார வைக்கணும். உதவி செய்கிறவங்க போயிடலாம், நேசித்தவங்க போயிடலாம், இல்லைன்னா ஊழியத்தில் உள்ள அந்த இடத்துல யாராவது போயிடலாம், பிஸ்னஸில் யாராவது போயிடலாம். இன்னொரு ஆளை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஜெபம் பண்ணணும். சும்மா கண்ணை மூடிட்டு ஒருத்தரை கொண்டு உட்கார வைக்க முடியாது. 2-3 சாய்ஸ் இருக்குது. இல்லை எது ஆண்டவரே எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கருத்தை ஜெபம் பண்ணுறாங்க. இதுக்குரியவர்களே, பைபிள் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதாக இருக்கிறது. நமக்கு இந்த பைபிளில் எல்லாத்துலேயும் ஒரு வெளிச்சம் இருக்குங்கிறது நம்ம உணர்கிறோம். அதில் முக்கியமானது என்னவென்றால், நாம் எப்பொழுதும் வாழ்விலே ஜெபித்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேர்வு செய்ய வேண்டும். அன்று காமிப்பாருங்க, யூதாஸ் போயிட்டாங்க போல இந்த ஆளை நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி காமிப்பார். ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி நிறைய ஆயத்த வேலைகள் இருக்கிறது. அதோட நம்ம ஜெபம் பண்ணணும். யூ ஆஸ்க் தி லார்ட், எனக்கு தெரியலப்பா, இப்படி ஒருத்தர் போயிட்டாங்க, யாரை நான் தேர்வு செய்யணும்? பிஸ்னஸில் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க, இப்போ இல்லாமல் போயிட்டாங்க, அந்த இடத்துல நான் யாரை கொண்டு வரணும்? படிக்கிறதுக்கு நல்லா டியூஷன் சொல்லி கொடுத்துட்டேன், இப்போ அவங்க போயிட்டாங்க, வேறு யார்கிட்ட போய் நான் டியூஷன் படிக்கணும்? ஆண்டவர் இந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரிசையை எனக்கு நடந்துக்கிட்டு, இப்போ அவர் இல்லைன்னா யார்கிட்ட போக? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும், ஜெபிக்கணும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும், தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். நம்முடைய மாம்சம் அங்கே வந்துவிடக்கூடாது. நம்முடைய அறிவு சொல்லுகிறது ரீப்ளேஸ் பண்ணு. ஆனால் யாரை ரீப்ளேஸ் பண்ண வேண்டும் என்பது நம்முடைய அறிவு சொல்ல முடியாது. யார் பொருத்தமானவர்களாக இருப்பார் என்று நம்முடைய அறிவு சொல்ல முடியாது. அது ஆண்டவர் தான், ஆவியானவர் தான் நம்ம நடத்த முடியும். ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்கணும். மத்தியாசன்னு ஒருத்தர் இருக்கார் இந்த இடத்துல, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காமின்னு சொல்லிட்டு, அடுத்தாப்புல யோசேப்புன்னு ஒருத்தருக்காரு. யோசேப்பு மத்தியாஸ் 2 பேரை கொண்டு வந்திருக்காங்க. இல்லை யாருன்னு எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லி அவங்க சீட்டு போட்டாங்களாம். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வழிமுறையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தாரு பார்த்தீர்களா? பெரிய ஊழியத்தை மறுபடி கட்டணும், மறுபடி பெரிய படகுல போகணும். ஆனால் அதுக்கு முன்னே நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமே, 12 பேர் 11 பேராக இருக்கோமேன்னு சொல்லிட்டு அவங்க சீட்டு போடுறாங்க. அப்பொழுது என்ன நடந்தது என்பதை இறுதியை வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் அப்படி சீட்டு போட்ட பொழுது 26 வசனத்தை பாருங்கள். சீட்டு போட்டார்கள், சீட்டு மத்தியாவின் பெயரில் விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டான். என்ன ஒரு பாக்கியம் மத்தியாவுக்கு! அந்த 12 பேரில் அவர் இல்லைன்னா இப்போ அவரையும் அந்த 12 பேரில் சேர்த்துடுறாங்க. 12 பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது அவருக்கும் கொடுக்கப்பட்டது. என்ன ஒரு பாக்கியம்! 3 வருஷம் இந்த மத்தியா இல்லவே இல்லைங்க. ஆனால் இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது, அவரை கொண்டு வந்து உட்கார வச்சிடறாங்க. எவ்வளவு கொடுத்து வைத்தவராக மத்தியா இருந்திருக்க வேண்டும்! என்ன ஒரு பாக்கியம் அவர் கிடைத்து விட்டது. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு தரலாம். நம்மையும் கூட பங்குள்ளவர்களாக மாற்றலாம். பங்கில்லாத நமக்கு பங்கை கொடுக்கலாம், ஊழியம் இல்லாத நமக்கு ஊழியத்தை கொடுக்கலாம், குடும்பம் இல்லாத நமக்கு குடும்பத்தை கொடுக்கலாம், பிள்ளைகள் இல்லாத நமக்கு பிள்ளைகளை கொடுக்கலாம், சொத்துக்கள் இல்லாத நமக்கு சொத்துக்களை ஆஸ்திகளை கொடுக்கலாம். அவர் என்னன்னாலும் கொடுப்பார். மத்தியாவின் மேலே சீட்டு உள்ளது, எடுத்துக்க, இவர் தான் யூதாஸ் இடத்துலன்னு சொன்னோன்னு அவரை போடுறாங்க. டக்குன்னு சொல்லி அவர் அங்கே போய் உட்கார்ந்துடுறார். வரலாற்றில் இடம் பிடித்து விட்டார்.
எப்படி 12 யூதா கோத்திரம் வந்து யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 கோத்திரம் வந்துச்சோ, யோசேப்பு வந்து எல்லாரும் வந்தாங்களோ, அதே மாதிரி ஏசப்படி சீசரில் 12 பேர் முக்கியம். அதில் இந்த மத்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக எல்லாவற்றையும் ஜெபித்து தேர்வு செய்யும், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தேர்வு செஞ்சதுனால அதுக்கு பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அவர் எப்பொழுதும் பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளவோ பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதற்காக நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவரே, அந்த படகு மறுபடியும் எழும்பியது. சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து எக்ஸலண்ட்டாக ஊழியம் பண்ணாங்க. எவ்வளோ அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்தது. உம்முடைய ஊழியத்தில் நடந்ததை விட அதிகமான அற்புதங்களை சீசர்கள் செஞ்சாங்க. காரணம் என்ன? அவங்க அந்த அந்த ஃபார்மேட்டை அழகாக செஞ்சாங்க, ஒருமனப்பட்டாங்க, அவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க, ஜெபிச்சாங்க. ஆண்டவரை ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, அவர்கள் எல்லாத்தையும் உம்மிட்ட கேட்டாங்க, ஆவியை பெற்றுக்கிட்டாங்க, அதனால வெற்றியை பெற்றாங்க. அந்த படகு மறுபடியும் அழகாய் பிரயாணிக்க ஆரம்பித்தது. மறுபடியும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசுவோடு இந்த ஊழியம் முடியல. அதுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து கொண்டு போனாங்க. இன்னைக்கும் இந்த ஊழியம் உலகம் முழுக்க இருக்கு. காரணம் என்ன? அவர்கள் அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாங்க. ராஜா, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். எங்களுடைய ஊழியத்திலும், எங்களுடைய பிசினஸ்லையும், படிப்பிலும், வாழ்விலும் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சரியாக போராட வேண்டும். விழுந்து விட்டேன் என்று சொல்லி நினைப்பதற்கு அல்ல, மறுபடியும் எழும்ப வேண்டுங்கிற வாஞ்சி எங்களுக்கு தாரும். சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் எழும்பணுங்கிற எண்ணத்தை தருவீராக. கர்த்தர் எங்களை தூக்கி நிறுத்துவீராக. கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக என்று கெஞ்சுகிறோம். ஐயா, என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே நீக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே நீக்கி கடவுது. கட்டிகள் மறைய கடவுது, புண்கள் மறைய கடவுது. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, அந்த கிருமிகள், நோய் தொற்றுகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால் அவைகள் மறையட்டும். மறுபடியும் அவைகள் வரக்கூடாது. என் கர்த்தர் இழந்து போன பலனை தார், இழந்து போன ஞாபகசக்தியை தார், பேச்சாற்றலை தார். வாமிட்டு வந்துடக்கூடாது தகப்பனே, லூஸ் மோஷன் வந்துடக்கூடாது, ஒழுங்கா மோஷன் போகணும் தகப்பனே. இப்படி பிள்ளைகள் எத்தனை பேர் எவ்வளோ வியாதியில் இருக்காங்க, நடக்க முடியல, மாடிப்படியில் ஏறி இறங்க முடியல. கர்த்தர் உதவி செய்யுங்க. தூங்க முடியல, சாப்பிட முடியல, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. எல்லா பிரச்சனையும் நீக்குங்க. காக்காய் வலிப்புகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. தைராய்டு, ஃபைப்ராய்டு கட்டிகள், கேன்சர் கட்டிகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. சோத்திரம் ஐயா, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பக்கவாதங்கள், ஹார்ட் அட்டாக்லாம் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் இன்னைக்கு வருமானம் இல்லாமல் தவிக்கிறாங்கப்பா. எங்கே போனாலும் இன்னைக்கு போட்டி. ஆண்டவர் எப்படி வாழ்வோனே தெரியல தகப்பனே. தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது, விலைவாசி அதிகரித்து கொண்டே போகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் சம்பாதிக்கிற பலனை அவர்களுக்கு தாருங்க ஆண்டவரே. எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, நிரந்தரமான வருமானத்தையும் தார். கடன் பாரங்களெல்லாம் நீங்கி அவர்கள் சுகமாக வாழ உதவி செய்யுங்க கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவரே. நாளில் கூட தகப்பனை வியாதிப்பட்ட பிள்ளைகள் சுகமாகட்டும். நீண்ட காலமாய் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. எதுக்காக பிள்ளைகள் ஜெபிச்சாலும் அதை கொடுங்கப்பா. வயசானவருக்கு விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க ஐயா. பைக்கில் வேகமாக போகிற தம்பிமார்கள், வாகனங்களில் வேகமாக போகிறவங்க பாதுகாத்து கொள்ளுங்க. பெற்றோருடைய கண்ணீரை பார்த்து கொள்ளுங்க. போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையான விடுவீங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இந்திய தாய்த்து நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஆண்டவரை தோத்திரம் ஐயா, ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்கப்பா, இரக்கத்தினாலே மூடிக்கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. அடைக்கலான்குரிய முதியோர்கள் தங்க நிறைய இடங்கள் உண்டு. அநேக முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. அனாதை பிள்ளைகளுக்கான இல்லமும் ஸ்கூலும் கட்டி எழுப்பப்பட உதவி செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அனுநயிக்கலாத பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதா. Hallelujah. Hallelujah. God bless you.